வட சென்னையில் வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூல் செய்து கொடுத்த பிரபல ரவுடியின் வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள பிரபல ரவுடி நாகேந்திரன் தற்போது வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நாகேந்திரன் மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 54 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டு நாகேந்திரனின் உறவினர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த நாகேந்திரனின் இரண்டாவது மகன் அஜித் ராஜா நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். அவரிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் ஆவடி பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் இளங்கோவன் என்பவர் ரவுடி நாகேந்திரனின் பெயரை பயன்படுத்தி வடசென்னையில் வியாபாரிகள் மற்றும் கட்ட பஞ்சாயத்துக்கு வருபவர்களிடம் கட்டாய பண வசூல் செய்து நாகேந்திரன் தரப்பிற்கு கொடுத்தது தெரியவந்தது. இதை அடுத்து இளங்கோவனை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரது வீட்டில் இருந்து 2 கிலோ கஞ்சா மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.